என விரும்பினார். அதேபோல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் பெற்ற கல்வியும் நாணமும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் மூலமாக பெற்றதாக பெருமிதத்தோடு பல மேடைகளிலே கூறியுள்ளார். மாண்புமிகு அம்மா அவர்கள் கிறிஸ்துவ பெருமக்களை நேசித்தோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைவரோடும் இணைந்து கொண்டாடி மகிழ்ந்தார். சிறுபான்மை மக்களுக்கு அரசின் மூலம் எண்ணற்ற திட்டங்களை வகுத்து பல்வேறு நன்மைகளை கிடைக்கும்படி செய்தார். அம்மாவின் அரசும் அதை தொடர்ந்து செயல்படுத்தியது. உதாரணமாக சிறுசில புனித பயணம், அன்னை தெரசாவின் பெயரில் மகளிர் பல்கலைக்கழகம், மாபெரும் மக்கள் பணி செய்த பெண்ணிக்குவிக் போன்றவர்களுக்கு மணிமண்டபம், சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி மானியம் மற்றும் கடன் உதவி, சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள் எந்த இடையூறுமின்றி இயங்க அரசின் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கினார். இன்றைக்கும் இந்த இருவரும் தலைவரின் அடிச்சோட்டை பின்பற்றி அவர்களின் வழியில் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக செயல்பட்டு வருகிறது. மேலும் சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் விழாவை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி வருகிறோம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் இந்த நல்நாளில் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு போதித்த போதனைகள் இன்றைக்கும் நமக்கு பயனுள்ளதாக இருப்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசுபிரான் அவர்கள் தீய சக்திகளை அழிக்க உலகத்திற்கு ஒளியாக வந்தார். தீய சக்தியாக இருப்பவர்களை ஒளியின் வேஷம் தரித்தவர்கள் என்றும் மக்கள் அவரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனவும் நமக்கு அறிவுறுத்தினார். மேற்சொன்ன கருத்தை விளக்க ஒரு கதை ஒன்றை கூற விரும்புகின்றேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி தனது விளைநிலங்களின் அருகில் ஒரு ஆட்டுப்பண்ணை வைத்து நிறைய ஆடுகளை வளர்த்து வந்தார். ஆடுகளை கண்காணிக்க மேய்ப்பவர்களையும் காவலாளிகளையும் நியமித்தார். நல்ல பராமரிப்பில் ஆடுகள் நன்கு வளர்ந்தன. இதை பார்த்த சில ஓநாய்கள் எப்படியாவது இந்த ஆடுகளை கவர்ந்து சென்று நமக்கு இரையாக்க வேண்டும் என திட்டமிட்டன. ஆனால் காவலாளியின் கண்காணிப்பு கடுமையாக இருந்தது. எனவே ஓநாய்கள் ஆடுகளை கவர்ந்து செல்ல முடியவில்லை. எனவே ஓநாய்கள் தந்திரமாக ஆடுகளை கவர்ந்து சென்று இரையாக திட்டமிட்டன. ஒரு நாள் இரவில் ஓநாய்கள் ஆட்டுத்தோலை தங்கள் மேல் போர்த்தி கொண்டு கள்ள வாசல் வழியாக உள்ளே வந்து தாங்களும் ஆடுகள்தான் என்பதை போல நடித்து அப்பாவி ஆடுகளை நம்ப வைத்து தந்திரமாக அவைகளை அழைத்து சென்று தங்களுக்கு இரையாக்கிவிட்டன. அந்த அப்பாவி ஆடுகள் தாங்கள் ஓநாய்க்கு இரையாகும் போதுதான் அந்த ஓநாய்கள் சுயரூபத்தை அறிந்து ஐயோ மோசம் போய்விட்டோமே என வருந்தின. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, காலம் கடந்த ஞானோதயத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைய அரசியலில் பரம்பரையாக தாங்களே பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்கு வங்கியாக ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வரும் ஓநாய் கூட்டத்தினரிடம் சிறுபான்மையினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். தீய சக்தியிடம் நாம் ஏமாந்து போய்விட்டால் பின்னர் விடியல் என்பதே இருக்காது. தமிழகம் இருளில் மூழ்கிவிடும். எனவே நாம் விழிப்புடன் செயல்படும் காலம் இது. திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 50 மாத காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு அண்ணா திமுக அரசின் மூலம் வழக்கமாக கிடைத்து வந்த பல நல திட்டங்கள் இப்போது கிடைப்பதில்லை. உதாரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் கிறிஸ்தவ இஸ்லாமிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி நியமனம் ஒப்புதல்கள் தடையின்றி வழங்கப்பட்டது. தற்போது அந்த முன்மொழிகள் திமுக அரசில் ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் பள்ளிகள் கல்லூரிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கழக ஆட்சியில்
ஆலய கட்டுமானங்கள் தடையின்றி நடக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் உதவி முழுமையாக கிடைத்தது. தற்போது அந்த நிலை இல்லை. சிறுபான்மையினருக்கு அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்களை சிறுபான்மையினர் அனுபவத்தில் தொடர்ந்து இருக்குமாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் ஒத்துழைப்பு இருந்தது. தற்போது அந்த நிலை இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறுபான்மை மாணவர்களின் படிப்பிற்கான உதவித்தொகை மத்திய அரசிடம் பெறப்பட்டு முழுமையாக வழங்கப்பட்டது. தற்போது இந்த நிலை இல்லை. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடைத்த நன்மைகள் இன்றைய விடிய திமுக அரசில் கிடைப்பதில்லை என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். திமுக ஆட்சி என்பது விளம்பர மாடல் ஆட்சி, விடியலில்லா வெற்று ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, மக்களை ஏமாற்றும் ஆட்சி. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதுதான் திமுகவின் தாரக மந்திரம். ஆனால் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் நல்ல ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து வழங்கி வந்தது. இந்திய துணைக்கண்டத்திலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உயர்த்திய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இங்கே உறுதியாக நான் சொல்ல முடியும். தங்களை சிறுபான்மையில் பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக, சிறுபான்மை மக்களின் வாக்குகளை தந்திரமாக பெறுவதற்காக கபடம் நாடம் ஆடுகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.